இப்போது ஆச்சி ஜாம் ஒன்று வாங்கினால் இன்னொன்று ஃப்ரீ வழங்கும். மணிச் செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப். விவசாயிகள் பிரச்சனையில் தமிழக அரசு மெத்தன போக்கை கடைபிடிப்பதாக உச்சநீதிமன்றம் கண்டனம். அந்நிய செலாவணி மோசடி வழக்கில் டிடிவி தினகரன் வரும் 19 மற்றும் 20ஆம் தேதி நேரில் முன்னிலையாக எழும்பூர் நீதிமன்றம் ஆணை. விவசாயிகள் பிரச்சனை குறித்து விவாதிக்க ஞாயிற்றுக்கிழமை அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு திமுக ஏற்பாடு. கரூரில் அரசு குவாரியில் அனுமதியின்றி மணல் அள்ளிய 5 சரக்குந்துகள் பறிமுதல், வருவாய்த்துறை அதிகாரிகள் நடவடிக்கை. காவிரி மேலாண்மை வாரியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சையில் விவசாயிகள் 17வது நாளாக போராட்டம். தேசிய கொடி அவமதிப்பு வழக்கில் மாஃபா பாண்டியராஜனின் முன்பிணை வழக்கு விசாரணை வரும் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. டெல்லியில் போராடி வரும் தமிழக விவசாயிகளுக்கு ஆதரவாக பெரம்பலூரில் விவசாயிகள் முகத்தில் கரியை பூசி நூதன போராட்டம். கள்ளக்குறிச்சி அருகே நல்லாத்தூர் மாரியம்மன் கோயில் பங்குனி தேரோட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்பு. ஆர்கே நகர் தொகுதி மோதல் தொடர்பாக ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் மற்றும் சகோதரரை கைது செய்ய தடை நீட்டிப்பு. திருச்செந்தூர் அருகே உடன்குடியில் சரக்குந்து மோதியதில் சாலையில் நடந்து சென்ற முதியவர் உயிரிழப்பு. இப்போது ஆச்சி ஜாம் ஒன்று வாங்கினால் இன்னொன்று ஃப்ரீ வழங்கிய மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.